வணக்கம். இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் சுயவிவரம் அல்லது KYC இல் உள்ள தவறுகளை திருத்துவதை பற்றி அடிக்கடி கவலைப்படுகிறார்கள். EPFO இந்த செயல்முறையை எளிதாகவும் ஆன்லைனிலும் செய்துள்ளது. இதுவரை எந்த மாற்றத்திற்கும் உறுப்பினர் ஒரு கூட்டு அறிவிப்பு படிவத்தை பூர்த்தி செய்து EPFO அலுவலகத்தில் துணை ஆவணங்களுடன் முதலாளியால் கையொப்பமிட வேண்டும். இப்போது இந்த செயல்முறை ஆன்லைனில் செய்யப்பட்டுள்ளது. இதனால் எந்த உறுப்பினரும் வீட்டில் உட்கார்ந்து இந்த வேலையை செய்யலாம். அவர் எங்கும் செல்ல வேண்டியதில்லை. இதற்கான விரிவான நிலையான செயல்பாட்டு நடைமுறையையும் EPFO வெளியிட்டுள்ளது. எந்த 11 அளவுருக்களை ஒரே நேரத்தில் மாற்றுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறுவோம். இது உறுப்பினரின் பெயர், உறுப்பினரின் பாலினம், பிறந்த தேதி, தந்தை அல்லது தாயின் பெயர், திருமண நிலை, வேலையில் சேர்ந்த தேதி, வேலையை விட்டதற்கான காரணம், வேலையை விட்ட தேதி, குடியுரிமை, ஆதார் எண். அதன் செயல்முறையை இப்போது கூறுவோம். முதலில் www.epfindia.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று சேவைகள் தாவலை கிளிக் செய்யவும். இடதுபுறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சேவைகளில் இருந்து உறுப்பினர் UN/Online Services என்பதை கிளிக் செய்யவும். உறுப்பினர் போர்ட்டலில் புதிய திரை திறக்கும். உறுப்பினர் போர்ட்டலில் உள்நுழைக. நிர்வகி கட்டளுக்கு சென்று கூட்டு பிரகடனத்தை கிளிக் செய்து நீங்கள் மாற்ற விரும்பும் உறுப்பினர் ஐடியை தேர்ந்தெடுத்து புலத்தை தேர்ந்தெடுக்கவும், அதாவது அளவுருக்கள் அல்லது தேசியம் போன்ற விவரங்களை தேர்ந்தெடுக்கவும். எந்த மாற்றத்திற்கான சரியான ஆவணங்களின் பட்டியல் திரையில் காட்டப்படும். விளக்கப்பெட்டியிலும் இந்த பட்டியலை பார்க்கலாம். நீங்கள் பார்த்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றலாம் மற்றும் சமர்ப்பி பொத்தானை கிளிக் செய்யலாம். நீங்கள் இதை செய்தவுடன் உங்கள் கோரிக்கை முதலாளியின் உள்நுழைவுக்கு செல்லும். பணியமர்த்துபவர் போர்ட்டலுக்கு சென்று உள்நுழைய வேண்டும். அதன் பிறகு உறுப்பினர் தாவலுக்கு சென்று சேருவதற்கான அறிவிப்பு கோரிக்கையை கிளிக் செய்யவும். அவ்வாறு செய்தால் நிலுவையில் உள்ள அனைத்து கோரிக்கைகளும் திரையில் தெரியும். சான்றிதழ்கள் மற்றும் அவரது பதிவுகளை சரிபார்ப்பதன் மூலம் முதலாளி கோரிக்கையை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்டதும் இந்த கோரிக்கையானது EPFO இன் சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு செல்லும். அங்கு அது தகுதி வாய்ந்த அதிகாரியால் அங்கீகரிக்கப்படும். எனவே இது ஆன்லைன் கூட்டு அறிவிப்பு தொடர்பான தகவல். இப்போது நீங்கள் இந்த வசதியை எளிதாக பயன்படுத்த முடியும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற அனைத்து தகவல்களுக்கும் எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும். வீடியோக்கள் மற்றும் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். ஜெய் ஹிந்த்.